Good morning students. இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரியில கெமிக்கல் கைனெடிக்ஸ் என்ற லெசன்ல இருந்து நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் படிக்கலாம். நான் ஆல்ரெடி கெமிக்கல் கைனெடிக்ஸ்ல உங்களுக்கு ஆவரேஜ் ரேட், இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் பத்திலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நீங்க என்னுடைய previous வீடியோஸ்ல போய் பாருங்க, கெமிஸ்ட்ரியில உங்களுக்கு புரியும். இப்போ இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, in a reaction the concentration of a reactant A changes from 0.200 moles per liter to 0.150 moles per liter in 10 minutes. What is the average rate of reaction during this interval? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு A ன்ற reactant concentration 0.200 moles per liter ல இருந்து 0.150 moles per liter into 10 minutesல மாறுதுன்றாங்க. அப்போ average rate of the reaction என்னவா இருக்கும்ன்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், average rateனா என்னன்னா உங்களுக்கு நான் எப்படி சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, average rate, that is R average is equal to minus delta R, அதாவது change in concentration of reactants with respect to time. இப்படி தான் நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. இங்க delta R, அதாவது delta R னு change in concentration of reactants. அது நீங்க எப்படி எழுதலாம் கேட்டிங்கன்னா, final concentration of the reactant minus initial concentration of the reactants. இப்போ final concentration என்னது உங்களுக்கு இதுதான். அதாவது நீங்க என்னன்னா, இங்க வந்து A ஓட concentration தான் மாறுது. அப்போ final concentration of A minus initial concentration of A. அப்போ உங்களுக்கு AF என்னன்னு கேட்டிங்கன்னா 0.150 moles per liter minus initial concentration வந்து உங்களுக்கு 0.200 moles per liter. அப்போ உங்களுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, இது வந்து smaller value minus இது ஒரு bigger value. அப்போ உங்களுக்கு -1 இதுல உங்களுக்கு 0.050 moles per liter ன்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் என்னுடைய டெல்டா ஆர் இல்லைங்களா. இப்போ டெல்டா டி அவங்க கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லேயே. டெல்டா டின்னு என்னன்னு கொடுக்குறாங்க உங்களுக்கு 10 minutes ன்ட்டு அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு டெல்டா டியும் தெரிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆவரேஜ் ரேட்டை கண்டுபிடிக்கலாம். அதாவது ஆவரேஜ் ரேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா ஆர் மைனஸ், ஏன்னா கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும், அதுதான் நெகட்டிவ் சைன். நான் ஏற்கனவே சொன்னதெல்லாம் டெல்டா ஆர். டெல்டா ஆர் எவ்வளோ வந்துருக்கு உங்களுக்கு மைனஸ், அப்போ அப்படியே ப்ராக்கெட்டில் ஒரு மைனஸை போடுங்க, 0.050 போட்டுங்க, டிவைடட் பை 10 minutes. உங்களுக்கு இது வந்து 10 அப்படியே இங்கே போட்டுருங்க. அப்போ இது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஆவரேஜ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ், அப்போ 0.050 டிவைடட் பை 10 இல்லைங்களா. அப்போது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது 0.050 10 டிவைட் பண்ணிங்கன்னா 0. இன்னும் ஒரு 0 இந்த டெசிமலுக்கு அப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா டிவைட் பண்ணால் உங்களுக்கு 0.005 எப்படி கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து மேலே இருக்கிறது கான்சன்ட்ரேஷன் இல்லைங்களா, அதனால நீங்கள் என்ன போடுவீங்க, நீங்கள் இது வந்து மோல்ஸ் பர் லிட்டர்னு போடுவீங்க. மோல்ஸ் பர் லிட்டர், இது வந்து மேலே கான்சன்ட்ரேஷன், கீழே டைம் இருக்குது. அப்போது டிவைடட் பை, நீங்கள் டைம் இதில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மினிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ மினிட்ஸ்ன்னு போட்டுருவீங்க. அப்போது நீங்கள் ஆவரேஜ் ரேட் எப்படி எதுலான்னு கேட்டிங்கன்னா 0.005 moles per liter. இந்த மினிட் பவர் 1 மேலே போச்சுன்னா என்ன ஆகிடும் உங்களுக்கு, மினிட் பவர் -1 ஆகிடும் உங்களுக்கு. அப்போ மினிட் பவர் -1. அப்போ ஆவரேஜ் ரேட் வந்து உங்களுக்கு 0.005 moles per liter per minute. இப்போது நம்மளுடைய அடுத்த கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, 4 grams of hydrogen and 128 grams of hydrogen iodide are present in a 2 liter flask. What are their active masses? 4 grams hydrogen 128 grams of hydrogen iodide ஒரு 2 liter flaskல இருக்கு. அதோட active mass என்னன்னு கேக்குறாங்க. அது ஹைட்ரஜன் active massையும் கேக்குறாங்க, ஹைட்ரஜன் iodide active massையும் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் active mass என்னன்னு கேட்டிங்கன்னா, molar concentration of the substance. நம்ம ஏற்கனவே படிச்சது தான். அதாவது நாங்கள் எழுதுறேன் உங்களுக்கு active mass of the substance என்னன்னு கேட்டிங்கன்னா, molar concentration of the substance. molar concentration of the substance நீங்க சொல்லிடலாம், சரிங்களா. இப்போ molar concentration என்னன்னு கேட்டிங்கன்னா, number of gram moles of the
substance, number of gram moles of the substance divided by volume in liters, volume in liters. அப்போ இந்த நம்பர் ஆஃப் கிராம் மோல்ஸ் ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா given mass of the substance, given mass of the substance divided by molar mass of the substance, இது numerator, number of gram moles of the substance, இது formula, divided by volume in liters, அதை நீங்க அப்படியே ஷார்ட்டா வால்யூம் எழுதுறீங்க. அப்போ given mass நம்ம என்னன்னு சொன்னானா small w, molar mass capital M, இது numerator, divided by volume வந்து capital V. அப்போ இந்த W by M given mass by molar mass number of moles, அதான் number of gram moles of the substance divided by இது volume. அப்போ இது moles, இது liter. சரி, இப்போ நம்ம क्वेश्चனை சால்வ் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 4 grams of hydrogen. அப்போ given mass of hydrogen, given mass of hydrogen, அதை நீங்க small w னு வெச்சுக்கலாம். எவ்வளவு உங்களுக்கு given mass of hydrogen உங்களுக்கு 4 grams. அதே மாதிரி இப்போ அடுத்தது molar mass of hydrogen, அது வந்து capital M. ஹைட்ரஜன்ல ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. அப்போ ஒண்ணுக்கு 1 கிராம்னா ரெண்டுனா 2 grams. அப்போ இது 2 grams வெச்சீங்க நீங்க. அடுத்தது volume of the flask, volume of the flask, இது வந்து V, அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 2 liters. இப்போ நமக்கு active mass of hydrogen வேணும் இல்லைங்களா? active mass of hydrogen is equal to என்ன ஃபார்முலா உங்களுக்கு active mass க்கு given mass by molar mass by volume. given mass வந்து W, W எவ்வளவு உங்களுக்கு 4 by molar mass எவ்வளவு உங்களுக்கு 2, இது numerator, divided by denominatorல என்ன இருக்கு உங்களுக்கு volume, volume எவ்வளவு உங்களுக்கு 2 liters. அப்போ இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா 2 1s are, இது 2 2s are இல்லைங்களா? ஆமாம், இது 2 1s are 2 2s are. அப்போ மேலே இது 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிடுச்சு, உங்களுக்கு கண்டிப்பாக 1 வரும் உங்களுக்கு. அப்போது நீங்கள் என்ன எழுதலான்னு கேட்டிங்கன்னா ஆக்டிவ் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன், அதாவது ஆக்டிவ் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன், ஆக்டிவ் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 1 mole, ஏன்னா மேலே நம்பர் ஆஃப் மோல்ஸ் கீழே லிட்டர், அப்போ கீழே லிட்டர் மேலே போச்சுன்னா L power -1. இப்போ ஆக்டிவ் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்தது ஹைட்ரஜன் அயோடைடுக்கு இப்போ கிவன் மாஸ் அதை போடுங்க. கிவன் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைட், அதாவது ஸ்மால் w வரும் உங்களுக்கு 128 grams. அதே மாதிரி மோலர் மாஸ், மோலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைட் அது என்ன வரும் உங்களுக்கு கேபிட்டல் M. ஹைட்ரஜனுக்கு ஹைட்ரஜன் மாஸ் 1 கிராம், ஹைட்ரஜனுக்கு 127. அப்போ 1 plus 127, அதாவது 1 plus 127 grams, that is nothing but 128 grams. இதான் வரும் உங்களுக்கு இதில். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அதே ஃப்ளாஸ்கில் தான் வால்யூம் அதே தான் வரும் உங்களுக்கு. அப்போ அதே ஃப்ளாஸ்கில் தான் இந்த 128 grams ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைடு இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஆக்டிவ் மாஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அப்போது ஆக்டிவ் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைட் இஸ் ஈக்குவல் டு, நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது தான். என்ன வரும் உங்களுக்கு கிவன் மாஸ் பை மோலார் மாஸ், கிவன் மாஸ் 128 by molar mass, given mass 128, molar mass 128 தான், 128 whole thing divided by volume வந்து 2 liters.
அப்போ என்ன வரும் உங்களுக்கு 128 120 கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 1/2 வரும். அப்போ ஆக்டிவ் மாஸ் என்ன பண்ணணும் உங்களுக்கு, நீங்கள் ஆக்டிவ் மாஸ் ஆஃப் hydrogen iodide is equal to 1/2 na 0.5 moles per liter. அப்போ hydrogen iodide active mass 0.5 mole per liter. Okay students, நம்மளுடைய அடுத்த question என்னன்னு பார்த்தீங்கன்னா, decomposition of N2O5 is expressed by the equation N2O5 gives 2 moles of NO2 and half mole of oxygen. If during a certain time interval the rate of decomposition of N2O5 is 1.8 into 10 to the power of minus 3 moles per liter per minute, what will be the rates of formation of NO2 and O2 during the same interval? அதாவது N2O5 வந்து எந்த ரேட்ல டீகம்போஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 1.8 into 10 to the power of minus 3 moles per liter per minute டீகம்போஸ் ஆகுது. இப்போ நம்மள அதே டைம் இன்டர்வல்ல இந்த NO2வும் இந்த ஆக்சிஜனும் என்ன ரேட்ல ஃபார்ம் ஆயிருக்கும், அதாவது ரேட் ஆஃப் ஃபார்மேஷனை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்றேன். இப்போ நான் ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதுறேன். ஒரு டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அது. இங்க பாத்தீங்கன்னா 2 moles of hydrogen peroxide gives, இது டீகம்போஸ் ஆகுது, 2 moles of வாட்டரும் 1 mole of ஆக்சிஜனும் இது ஃபார்ம் பண்ணுது. இப்போ இங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது 2 moles of hydrogen peroxide வந்து 1 mole of oxygen தான் ஃபார்ம் பண்ணிக்குது. அப்போ for the formation of 1 mole of oxygen உங்களுக்கு 1 moleக்கு இங்க 2 moles அவைலபிளா இருக்கு. அப்போ டபுளா இருக்கு உங்களுக்கு. அப்போ ஆக்சுவலா உங்களுக்கு for the formation of 1 mole of oxygenக்கு available concentration உங்களுக்கு பாதி இருந்தாலே போதும். அதாவது delta O2 by delta T, அதாவது for the formation of oxygen உங்களுக்கு எவ்வளவு டிக்ரீஸ் ஆகணும், உங்களுக்கு நெகட்டிவ் சைன், பிகாஸ் இது கான்சன்ட்ரேஷன் ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆக போகுது. மைனஸ் ஹாஃப் உங்களுக்கு 2 moles இருக்குது, உங்களுக்கு அதில் பாதி தான் தேவை 1 moleக்கு. அப்போ மைனஸ் ஹாஃப் the concentration of hydrogen peroxide divided by delta T. So உங்களுக்கு இத பார்க்கும்போது கிளியரா புரியுது. இப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அது அப்படியே இங்க ரெசிப்ரோக்கல் ஆகி வந்துருது உங்களுக்கு. இது உங்களுக்கு ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு. இப்போ நான் இத ஜெனரலைஸா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ ஜெனரலைஸா அது எப்படி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா, A moles of A-வும் B moles of B-யும் ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு C moles of C-யும் D moles of D-யும் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணுன்னு வச்சுங்க. உங்களுக்கு கேபிட்டல் A கேபிட்டல் B ரியாக்டன்ஸ், கேபிட்டல் C கேபிட்டல் D ப்ராடக்ட்ஸ். இந்த ஸ்மால் a வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A, இந்த ஸ்மால் b நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் B, இந்த ஸ்மால் c நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் the product C, இந்த ஸ்மால் d the number of moles of the product D. இப்போ அப்போ நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு இந்த கோஎஃபிஷியன்ட்லாம் அப்படியே உங்களுக்கு ரெசிப்ரோக்கல் ஆயிடுச்சு. பாத்தீங்க 2 வந்து 1/2 ஆயிடுச்சு உங்களுக்கு. இது ரியாக்டன்ட்னால டிக்ரீஸ் ஆகும். அதனால நீங்க எப்படி எழுதலாம், உங்களுக்கு மைனஸ் 1/A மைனஸ் 1/A டெல்டா A concentration of A by delta T. இது வந்து மைனஸ் 1/B டெல்டா B by delta T. இது வந்து பிளஸ் 1/C டெல்டா C by delta T. இது கேபிட்டல் C. என்னது ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு இது வந்து பிளஸ் 1/D டெல்டா D by delta T. இது ஜெனரலைஸ்ட் எக்ஸ்பிரஷன். இப்போ நம்மளுடைய ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, N2O5 decomposes to form 2 moles of NO2 and half mole of oxygen. இது அப்படியே இந்த ஜெனரலைஸ்ட் ஃபார்ம் வச்சு அப்ளை பண்ணுங்க. இங்க கோஎஃபிஷியன்ட் 1 ரெசிப்ரோக்கல் போட்டாலும் 1 தான் வரப்போகுது. நீங்க நெகட்டிவ் சைனை போடணும், பிகாஸ் இந்த ரியாக்டன்ஸ்லாம் டிக்ரீஸ் ஆகும். அப்போ மைனஸ் ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1 தான் வரும் உங்களுக்கு. அப்போ வெறும் டெல்டா N2O5 டிவைடட் பை டெல்டா T. இது வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ ப்ளஸ் 1/2 ரெசிப்ரோக்கல் எடுத்துங்க, டெல்டா
NO2 by delta NO2 by delta T. இது வந்து இது ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 times delta O2 by delta T. ஓகே, இப்போ இதெல்லாம் ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டையும் செகண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 1/2 delta NO2 by delta T is equal to rate of formation. இது வந்து rate of decomposition. பட் இந்த நெகட்டிவ் சைன் என்ன சொல்லுது உங்களுக்கு, ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லுது. பட் நம்ம ரேட்டை நம்மளால் நெகட்டிவாக சொல்ல முடியாது. அதனால் நம்ம எடுக்கும்போது பாசிட்டிவாக எடுத்துப்போம். டெல்டா N2O5 பை டெல்டா டின்னு எடுத்துப்போம். 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க. அப்போது டெல்டா NO2 by delta T is equal to 2 times delta N2O5 by delta T. அதாவது இந்த டினாமினேட்டர் 2 கிராஸ் மல்டிப்ளை ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 into இது ரேட் ஆஃப் டீகம்போசிஷன் ஆஃப் N2O5 இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. 1.8 into 10 to the power of -3 கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா என்ன வரும் கேட்டிங்கன்னா 3.6 into 10 to the power of -3 என்ன போடலாம் நீங்கள் இதை moles per liter per minute. ஏன்னா அதுதான் ரேட்டுக்கான யூனிட். இதுதான் ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் NO2, அதாவது டெல்டா NO2 பை டெல்டா T. இப்போ நாம் ஆக்சிஜனுக்கு போடுவோம். இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு, இந்த ஃபஸ்ட்டையும் தேர்டையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். அப்போது 2 times டெல்டா O2 by delta T is equal to மறுபடியும் இதை பாசிட்டிவாக போட்டுங்க. டெல்டா N2O5 by delta T. இந்த 2 டினாமினேட்டர் போய்டும் உங்களுக்கு. டெல்டா O2 by delta T is equal to 1/2. இது டினாமினேட்டர் வந்துச்சு உங்களுக்கு. டெல்டா N2O5 divided by delta T. அதாவது இது என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 1/2 into இது ரேட் ஆஃப் டீகம்போசிஷன் ஆஃப் N2O5 1.8 into 10 to the power of -3. அதே வேல்யூ தான் 1.8 into 10 to the power of -3. அப்போது 2 1s are இது பார்த்தீங்கன்னா 0.9 வரும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன எழுதலாம் கேட்டிங்கன்னா டெல்டா O2 by delta T, அதாவது rate of formation of oxygen, that is equal to 0.9 இங்கே இருக்குது உங்களுக்கு. ஸோ 0.9 போட்டுங்க. 0.9 into 10 to the power of -3. 0.9 into 10 to the power of என்ன வருது உங்களுக்கு -3 வருதுங்க. சரிங்களா? ஓகே, 10 to the power of -3. இங்கே வந்து moles per liter per minute. அப்போ rate of formation of NO2 எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3.6 into 10 to the power of -3 moles per liter per minute. rate of formation of oxygen எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 0.9 into 10 to the power of -3 moles per liter per minute.